بسم الله الرحمن الرحيم ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக இறைவனின் தூதராய் இறுதி தூதராய் இவ்வுலகத்திற்கு வந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாக பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்துள்ள நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் ஈடேற்றமும் என்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தராவிஹ் தொழுகைக்கு பின்னால் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சில நல்லறங்களை கேட்டு அதன் மூலம் அமல் செய்வதற்காக நாம் அனைவரும் இங்கு குழுமியிருக்கின்றோம். நேற்றைய தினத்தில் சஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரினுடைய வாழ்க்கையில் சில பக்கங்களை நாம் பார்த்தோம். பொதுவாகவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளின் மூலமாக இஸ்லாத்தை கூறுவான். இன்னும் சில மக்களினுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்த நிகழ்வின் அடிப்படையில் இஸ்லாத்தை கூறுவான். அவர்கள் இஸ்லாத்திற்கு வரக்கூடிய நிகழ்வை வைத்து கூட ரப்புல் ஆலமீன் இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்துரைப்பான். அது போன்ற ஒரு மனிதருடைய வாழ்க்கை இன்று அதி இப்னு அபி ஹாத்திம் அத்தாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர் யார் என்று சொன்னால், தாயி என்று குலத்தினுடைய தலைவராக இருக்கின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனாவினுடைய வாழ்க்கைக்கு பின்னால் ஒட்டுமொத்த மதீனாவிற்கும் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஊரிற்கும் இஸ்லாமியனுடைய ஆட்சிகள் வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த தாயி குலைத்தார்கள் அனைவரும் கிறிஸ்தவத்தினுடைய மதத்தை ஏற்றவர்களாக இருக்கின்றார்கள். அப்பொழுது இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பரவி வரக்கூடிய இந்த விஷயத்தை பார்க்கக்கூடிய அந்த தலைவர் மிகவும் அச்சமடைகின்றார். எப்படியாவது நம்முடைய இந்த முஹம்மது என்று சொல்லக்கூடிய இந்த தூதர் நம்முடைய ஆட்சிக்கு, நம்முடைய ஊருக்கு வந்து விட்டார் என்றால் நம்முடைய மதத்தையும் நம்முடைய சாம்ராஜ்யத்தையும் அவர் ஒட்டுமொத்தமாக தோற்கடித்து விடுவார். நம்முடைய ஆட்சி இந்த இடத்தில் நடைபெறாது. எனவே நாம் எப்படியாவது சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு துணையாக எந்த ஒரு ஊரும் வரவில்லை. எனவே என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமையிலே அந்த தாயி குலத்தார்கள் அனைவரும் இருக்கின்றார்கள். அப்பொழுது முஸ்லிம்களுடைய சாம்ராஜ்யம் தொடர்ந்து வலுப்பெற்று வந்து அந்த தாயி குலம் இருக்கக்கூடிய அந்த ஊரிற்கும் வந்து விடுகின்றது. அப்பொழுது அந்த தாயி குலத்தாரினுடைய தலைவரான அபி இப்னு அத்தாயி அல் ஹாத்திம் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் தன்னுடைய பணியாளனை கூப்பிட்டு, நம்முடைய ஊருக்குள் முஸ்லிம்களுடைய படை வந்துவிட்டது என்ற ஒரு தகவல் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் என்னிடத்தில் சொல்லிவிடு, ஒரு ஒட்டகத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன். அந்த ஒட்டகத்தையும் நம்முடைய ஊர் மக்களையும் நம்முடைய குலத்தார்களையும் கூப்பிட்டு விட்டு இந்த ஊரை விட்டு நாம் காலி செய்து விடுவோம் என்பதாக அவர் முன்னேற்பாடு செய்து வைக்கின்றார். அதே போன்று ஒரு நாள் முஸ்லிம்களுடைய படை அந்த ஊருக்குள் வரும் பொழுது அந்த தாய் கூட்டத்தினுடைய அந்த தலைவர் அபி இப்னு அத்தாயி அல் ஹாத்திம் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி தங்களுடைய கூட்டத்தார்களை எல்லாம் கூப்பிட்டு விட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பி விடுகின்றார். ஆனால் அந்த கூட்டத்தில் அவருடைய தங்கையை மட்டும் அந்த ஊரிலே விட்டு மறந்து விட்டு சென்று விடுகின்றார். முஸ்லிம்களுடைய படை அந்த ஊருக்குள் வருகின்றது.
அப்பொழுது அந்த பெண்மணி அந்த தலைவரனுடைய அந்த தங்கை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேசுகின்றார். முஹம்மத், யா ரசூலல்லாஹ், நீங்கள் கருணையானவர் என்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். எங்கள் மீது கருணை காட்டுங்கள், குறிப்பாக என் மீது கருணை காட்டுங்கள். என்னுடைய தந்தை இறந்து விட்டார், என்னுடைய சகோதரரான என்னுடைய பொறுப்புதாரி என்னை விட்டுவிட்டு ஓடிவிட்டார், என் மீது கருணை காட்டுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த பெண்மணி கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் சொல்லாமல் அவர்களை விட்டு கடந்து சென்று விடுகின்றார்கள். 3 நாட்கள் தொடர்ச்சியாக இதே விஷயத்தை அந்த பெண்மணி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லிக்கொண்டே வருகின்றார். அதை கேட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது நாளிலே, பெண்மணியே, அவசரப்பட வேண்டாம், நான் உங்களை விடுவித்து விடுகின்றேன், உங்களை கைதிலிருந்து விடுவித்து விடுகின்றேன். ஆனால் உங்களிடத்தில் உங்களுக்கு பொறுப்பான ஒரு ஆள் வந்தது என்றால், ஒரு பொறுப்பான ஒரு குழு இந்த இடத்திற்கு வந்து உங்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் நடைபெறுவதாக இருந்தது என்றால் நீங்கள் என்னிடத்தில் கூறுங்கள், நான் உங்களை அனுப்பி வைக்கின்றேன் என்பதாக அந்த பெண்மணி இடத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார். அந்த பெண்மணியும் மதீனாவிலே காத்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் மதீனாவிலே ஆட்சியை நடத்துகின்றார்கள், மக்களிடத்தில் எப்படியெல்லாம் பழகுகின்றார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படியெல்லாம் மதீனாவிலே எடுத்து சொல்கின்றார்கள், தங்களுடைய முஆமலாத் என்று சொல்லக்கூடிய கொடுத்தல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்களில் முஸ்லிம்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றார்கள் என்ற அனைத்து விஷயத்தையும் அந்த பெண்மணி மதீனாவிலே பார்க்கின்றார். சில காலங்கள் கழிகின்றது. அந்த ஊரிலிருந்து அந்த வியாபார கூட்டம், அதாவது அத்தாய் என்ற அந்த குலத்தார்கள் ஷாமிற்கு ஓடிவிடுகின்றார்கள். அந்த ஷாமிலிருந்து ஒரு படை, ஒரு வியாபார குழு வருகின்றது மதீனாவிற்கு. மதீனாவிற்கு வந்து வியாபாரம் செய்துவிட்டு மீண்டும் ஷாமிற்கு திரும்பும் பொழுது அந்த சுஃபானா என்று சொல்லக்கூடிய அத்தாயி என்று சொல்லக்கூடிய அந்த குலத்தினுடைய தலைவரனுடைய தங்கை அந்த வியாபார குழுவிடத்திலே பேசுகின்றார். நீங்கள் ஷாமிற்கு தானே செல்கின்றீர்கள், என்னை பத்திரமாக என்னுடைய இந்த கூட்டத்தினுடைய தலைவரிடத்திலே என்னை ஒப்படைத்து விடுவீர்களா என்பதாக கேட்கின்றார். அப்பொழுது அந்த குழு கூறுகின்றது, நிச்சயமாக எங்களோடு வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் உறுதி கொடுக்கின்றோம் என்பதாக கூறிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அனுமதியை வாங்கிவிட்டு அந்த பெண்மணி அந்த குழுவோடு ஷாமிற்கு செல்கின்றார். ஷாமிற்கு சென்றவுடன் அந்த சகோதரரை பார்த்து மிகவும் ஏசுகின்றார். நீ எல்லாம் ஒரு சகோதரனா? உன்னை எப்படி என்னுடைய தந்தை இந்த ஊருக்கு, இந்த குலத்தாருக்கு தலைவராக ஆக்கிவிட்டார்? எப்படி உன்னிடத்திலே இந்த பொறுப்பை ஒப்படைத்து விட்டார்? ஒரு தங்கையை கூட உன்னால் ஒரு சரியான ஒரு பராமரிப்பில் உன்னால் பார்க்க முடியவில்லையே, ஒரு பொறுப்பு கூட இல்லாமல் இருக்கின்றாய் என்பதாக மிகவும் ஏளனமாக ஏசுகின்றார் அந்த தங்கை. ஆனால் அந்த தங்கையை சமாதானம் செய்துவிட்டு அந்த தாயி என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி அந்த பெண்மணியிடத்திலே கேட்கின்றார், நீ மதீனாவில் இருந்தாய் அல்லவா? அப்பொழுது உன்னுடைய அந்த தங்கும் இடம் எப்படி இருந்தது? உன்னை முஸ்லிம்கள் எப்படி பார்த்து கொண்டார்கள்? அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தினார்களா, உன்னை துன்புறுத்தினார்களா என்பதாக கேட்கின்றார். முஸ்லிம்கள் எப்படி என்னுடைய வீட்டில் நான் இருப்பேனோ அதே போன்று அவர்கள் என்னை பார்த்து கொண்டார்கள். அவர்கள் எனக்கு எந்த ஒரு சஞ்சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. அவர்களோடு நான் இருக்கும் பொழுது என்னுடைய வீட்டில் நான் எந்த அளவிற்கு சந்தோஷமாக இருப்பேனோ அதை விட அதிகமாக அவர்களோடு நான் சந்தோஷமாக இருந்தேன். முஸ்லிம்கள் பழகுவதற்கு மிகவும் இயல்பாக, மிகவும் லேசாக இருந்தார்கள். அந்த அளவிற்கு அவருடைய தலைவர் முஹம்மத் நல்லபடியாக அந்த சமூகத்தை கட்டமைத்திருக்கின்றார் என்பதா அந்த அத்தாயி என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி அந்த தங்கையிடத்திலே கேட்கின்றார், அந்த முஹம்மதோடு நாம் தொடர்பு வைத்துக் கொள்ளலாமா? நீ அறிவுள்ளவனாக, நீ சிறந்தவனாக ஆக வேண்டும் என்றால் முதலாவதாக அந்த தொடர்பை முதலாவதாக சென்று ஏற்படுத்து என்பதாக அந்த தங்கை அறிவுரை கூறுகின்றார். உடனே அந்த சஹாபி மதீனாவிற்கு ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு செல்கின்றார். மதீனாவிலே ஒரு விஷயம் கேள்விப்படுகின்றார் அந்த சஹாபி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபி இடத்திலே ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார் என்பதாக ஒரு செய்தியை கேட்கின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே தொழுகையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள்.
தொழுகையை நடத்தி முடித்துவிட்டு அவர்கள் பின்னால் வருகின்றார். இந்த சஹாபி சலாமி கூறிவிட்டு, யா ரசூலல்லாஹ், என்னுடைய பெயர் அபி ஹாத்திம் அத்தாயி, நான் இந்த குலத்தை சார்ந்தவன், இந்த குலத்தினுடைய தலைவன். நான் என்னுடைய தங்கையை உங்களுடைய கைதிலே விட்டு வந்தேன். அவர் வந்து உங்களை பற்றி, உங்களுடைய மார்க்கத்தை பற்றி என்னிடத்தில் எடுத்து கூறினார் என்பதாக எல்லா விதமான விஷயங்களையும் கூறும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் கூறாமல் என்னோடு வாருங்கள் என்பதாக அந்த தாயி, அந்த குலத்தாரினுடைய தலைவரான அந்த சஹாபியை அழைத்து கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். வழியிலே ஒரு மூதாட்டி வருகின்றார். அப்பொழுது அந்த மூதாட்டி வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஏராளமான விஷயங்களை கேள்வியாகவும் அதே நேரத்திலே சில உபதேசங்களையும் கேட்கின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சஞ்சலமும் படாமல் அந்த மூதாட்டிக்கு தெளிவான பதில்களையும் பொறுமையாக அவர்களுக்கு எப்படி அவர்களுடைய மனதிற்கு தேவைப்பட்ட அனைத்து விளக்கங்களும் தேவைப்படுகின்றதோ அத்துணை விஷயங்களையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூதாட்டியிடத்திலே கூறுகின்றார். இதனை எல்லாம் பார்க்கக்கூடிய இந்த சஹாபி தன்னுடைய மனதிலே எண்ணுகின்றார், நிச்சயமாக இவர் ஒரு அரசராக இருக்க முடியாது. ஏன், ஒரு மூதாட்டியிடத்திலே இந்த அளவிற்கு நேரம் கொடுத்து அவருடைய கேள்விகளை எல்லாம் கேட்டு அவர்களுக்கு பொறுமையாக பதில் கூறக்கூடிய ஒரு நிலைமையிலே எந்த ஒரு அரசனும் இருக்க மாட்டான் என்பதாக மீண்டும் வீட்டிற்கு செல்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை அந்த சஹாபி பார்க்கின்றார். அந்த வீட்டை பார்த்தால் ஒரு அரசருடைய வீட்டு எப்படி இருக்குமோ அது போன்று இல்லை. அந்த வீட்டிலே ஒரே ஒரு ஈச்ச மரத்தினுடைய பாய் இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈச்ச மரத்தினுடைய பாயை விரித்து, மனிதரே உட்காருங்கள், சகோதரரே உட்காருங்கள் என்பதாக கூறும் பொழுது அந்த சஹாபி மறுத்து விடுகின்றார். இல்லை இல்லை, நீங்கள் உட்காருங்கள் என்பதாக அந்த சஹாபியை ஈச்ச மரத்தினுடைய பாயிலே உட்கார வைத்து விட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரையிலே அமர்ந்தார்கள். இதை பார்த்து அந்த சஹாபி, இஸ்லாம் இப்படியெல்லாம் மக்களோடு நடந்து கொள்ளக்கூடிய இந்த விஷயங்களை காண்கின்றார். அதற்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரோடு உரையாடுகின்றார்கள். அத்தாய் குலைத்தாருடைய தலைவரே, நீங்கள் முஸ்லிம்களை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அதிகமாக ஏழைகள் இருக்கின்றார்கள் என்பதுதான் உங்களுடைய கவலையா? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஏழைகளாக இருப்பதுதான் உங்களை இஸ்லாமின் பால் வருவதற்கு உங்களை தடுக்கின்றதா என்பதாக முதல் கேள்வியை கேட்கின்றார். இரண்டாவதாக கூறும் பொழுது, நீங்கள் இஸ்லாத்தினுடைய இந்த மார்க்கத்திலே மக்கள் கூட்டமாக வருவதில்லை என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் அல்லவா? இதன் மூலமாக உங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் பால் வருவதை இது உங்களுக்கு தடுக்கின்றதா? அதே போன்று இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வராமல் வெறுமனே மதீனாவிற்குள் மட்டுமே இருக்கின்றது என்பதுதான் உங்களை தடுக்கின்றதா என்பதாக 3 கேள்விகளையும் கேட்கின்றார். அப்பொழுது அந்த சஹாபி மௌனமாக இருக்கின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பதில் கூறுகின்றார்கள், கண்ணியமானவரே, நிச்சயமாக ஒரு நாள் வரும், இந்த 3 நிலைமைகளும் தலைகீழாக மாறும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை பாரசீக மன்னரிடத்திலும் அதே நேரத்திலே யமன் நாட்டு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கொண்ட அந்த இடத்திலும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவார். அந்த இடத்திலே இஸ்லாமிய ஆட்சியை நம்முடைய முஸ்லிம்கள் அமைத்துக் கொள்வார்கள். முஸ்லிம்கள் அதிகமாக இஸ்லாத்தின் பால் வருவார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், காதிசியாவில் இருந்து ஒரு பெண்மணி தைரியமாக மதீனாவிற்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த அளவிற்கு முஸ்லிம்களுடைய சாம்ராஜ்யம் வளர்ந்து கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தின் பால் மக்கள் வருவார்கள் என்பதாக. அதே நேரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள், உங்களுடைய ஒரு காலகட்டத்திலே நிச்சயமாக முஸ்லிம்கள் அனைவரும் ஏழைகளாகவே இருக்க மாட்டார்கள், மாறாக அனைவரும் பணக்காரர்களாக மாறுவார்கள். இந்த விஷயத்தை எல்லாம் அந்த சஹாபி கேட்டுவிட்டு மௌனமாக அந்த இடத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஷஹாதத்தை கூறிவிட்டு கலிமாவை சொல்லிவிட்டு அவர்கள் வந்து விடுகின்றார்கள்.
அவர்களுடைய வாழ்க்கை தொடர்கின்றது. அந்த சஹாபி பின்னாலுடைய வரக்கூடிய அந்த காலகட்டத்திலே இந்த 3 செய்தியும் பதிவு செய்கின்றார். நான் என்னுடைய வாழ்க்கையில் அந்த 3 விஷயத்தையும் பார்த்தேன். ஒரு பெண்மணி காதிசியாவிலிருந்து தைரியமாக எந்த ஒரு ஆளினுடைய துணையும் இல்லாமல் மதினாவிற்கு நடந்து வந்தார். அதே நேரத்தில் முஸ்லிம்கள் பாரசீக மன்னரினுடைய ஆட்சியையும் யமன் நாட்டினுடைய ஆட்சியையும் பிடித்தார்கள். அதையும் நான் பார்த்தேன். அந்த போரிலே நானும் கலந்து கொண்டேன். பின்னால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா என்று சொல்லக்கூடிய அவருடைய ஆட்சி காலத்தில் நான் இருக்கும் பொழுது முஸ்லிம்கள் அனைவரும் பணக்காரர்களாக மாறினார்கள். எப்படி தெரியுமா? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய காலகட்டத்திலே பைத்துல் மாலில் அதிகமான செல்வங்கள் இருந்தது. ஜகாத் கொடுப்பதற்கு ஆள் இருந்தார்கள். ஆனால் அந்த ஜகாத்தை வாங்குவதற்கு எந்த ஒரு ஆளும் அந்த ஊரில் கிடையாது. ஒரு மனிதர் தன்னுடைய ஜகாத் பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஊரிற்குள் வருவார். அந்த மூட்டையை சுமந்து கொண்டு வருவார். அது யாருக்கு தேவைப்படுகின்றது என்பதாக ஒவ்வொருவருடைய வீட்டிற்கும் செல்வார். யாரும் எங்களுக்கு தேவையில்லை என்பதாக கூறிவிடுவார்கள். அந்த ஊர் முழுவதும் அவர் சுற்றி வருவார். யாரும் அந்த பொருளை, அந்த ஜகாத் பணத்தையே வாங்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு அந்த ஊர் முழுவதும், அந்த மக்கள் முழுவதும் ஏழைகளிலிருந்து பணக்காரர்களாக மாறிவிடுவார்கள். அந்த ஜகாத் பணத்தை வேறு ஒரு ஊருக்கு அந்த மக்கள் அனுப்பி வைப்பார்கள் என்பது அவர்கள் சொல்லக்கூடிய வரலாறாக அபி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அதற்கு பின்னால் அந்த சஹாபி இந்த விஷயங்களை எல்லாம் பதிவு செய்துவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு போரிலே, கடுமையான ஒரு போரிலே அவர்கள் போர் செய்து வஃபாத்தாயினார்கள். முர்த்தத் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கூறி பல மக்கள் முர்த்ததாகி விடுவார்கள். இன்னும் சில மக்கள் ஜகாத் பணத்தை கொடுக்காமல் முர்த்ததாகி விடுவார்கள். இன்னும் சில மக்கள் நான் தான் நபி என்பதாக அந்த முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு படையை திரட்டி கொண்டு முஸ்லிம்களோடு போர் செய்வார்கள். இந்த கூட்டத்திற்கு எல்லாம் எதிராக இந்த சஹாபி களமாடினார் என்பது வரலாறாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இந்த சஹாபியினுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த சில தகவல் என்னவென்றால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சில மனிதனுடைய செயல்பாடை கொண்டு இஸ்லாத்தை எடுத்துரைப்பான். இன்னும் சில மனிதருடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்தை எடுத்துரைப்பான். இந்த மனிதருடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு ஆளுநராக இருந்த அந்த அபி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி அந்த குலத்தாருக்கு தலைவராக இருந்தார். அந்த குலத்தாரிடத்திலே எப்படியாவது இஸ்லாத்தை எடுத்துரைக்க வேண்டும். ஆனால் அந்த மக்கள் இஸ்லாத்தை எடுக்கும் பொழுது அந்த இஸ்லாமிய மார்க்கம் தகுதியுடைய ஒரு மார்க்கமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அந்த தலைவருக்கு இருந்தது. அப்பொழுது அந்த தலைவர் அந்த இஸ்லாத்தினுடைய போங்கை பார்க்கின்றார். இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசர் ஒரு அரசராகவே நடக்கவில்லை. அனைத்து மனிதர்களோடும் இயல்பாகவே பழகுகின்றார். அனைத்து மக்களுக்கும் அவர்களுடைய விஷயங்களை கேட்டு அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கின்றார். அவருடைய வீட்டிலே அவருக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கூட கிடையாது. ஆனால் மனிதர்களுக்கு, சமூகத்திற்கு தேவைப்பட்டால் உடனடியாக பைத்துல் மாலிலிருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அந்த சஹாபி பார்க்கின்றார். இதன் மூலமாகத்தான் அந்த சஹாபி இஸ்லாத்திற்கு வந்தார். கண்ணியமானவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்யுங்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, அமீருல் முஃமினீனே, எப்படி நாவாலா? இல்லை இல்லை, மாறாக உங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கள். உங்களுடைய அமல்களின் மூலமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் உங்களுக்கு எப்படியெல்லாம்
நல்லொழுக்கங்களை சொல்லிக் கொடுத்திருக்கின்றதோ அதன் மூலமாக இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள் அல்லவா. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த சஹாபியினுடைய வாழ்க்கை அமைந்தது. இந்த சஹாபியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த நல்ல ஒழுக்கங்களை மக்களுக்கு மத்தியில் அதிகமாக செய்யக்கூடிய நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.